ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் அபி. நேற்று இன்று நாளை ஷோவில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஷோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரசியல். அந்த காலத்து அரசியல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற அரசியல்லாம் எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் வர அரசியல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. அப்போ இருந்த அரசியல் தலைவர்கள்லாம் அடிமட்டத்திலிருந்து படிப்படியாக முன்னேறி தான் தலைவர்களாக ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர்களும் தொண்டர்களும் ஒரு நட்புறவாக தான் பழகிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்த அரசியல்வாதிகள்கிட்ட எளிமை ரொம்பவே காணப்பட்டுச்சு. அப்போ இருந்த தலைவர்களும் தொண்டர்களும் கொள்கைக்காக போராடினாங்க, சிறைகளுக்கும் போனாங்க. அந்த கொள்கை எல்லாமே மக்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, பெண்ணுரிமை, உடன்கட்டை ஏறுதல் போன்ற பல சமூக மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவர்களை தொண்டர்களாக சேர்ந்து தான் ஒரு தலைவனை உருவாக்குனாங்க. அந்த காலத்து தலைவர்கள் எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போகும்போது போஸ்டர் ஒட்டுவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க, அவங்க கையாலேயே எழுதி கைப்பலகையெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நீல வெள்ளை துணியில் எடுத்து அதில் அவங்க கையாலேயே எதுக்காக வந்தாங்க, எதுக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்றத கையாலேயே பெயிண்டிங் பண்ணி அவங்க பிரச்சாரத்தை ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடக்குது, தலைவர்கள் நமக்கு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரேடியோ மூலியமாவோ எஃப்எம் மூலியமாவோ இல்ல மக்கள் கலந்து ஆலோசிக்கும் போது அப்பா இதெல்லாம் நடந்துச்சு, தலைவர் இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் எப்படி தலைவர்களுக்கு நேர்மையா இருந்தாங்களோ அதே மாதிரி தலைவர்களும் மக்களுக்கு ரொம்பவுமே நேர்மையா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தலைவர்கள் வந்து ரொம்பவுமே பொறுப்புணர்வோடு இருந்தாங்க. தலைவர்கள் வந்து மக்களை நேரடியா சந்திக்கும் போது அவங்களுக்கு சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் இதை பண்ணுவேன், நான் வந்தேன்னா இந்த மாதிரி கொள்கையெல்லாம் நான் முன் வைப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. அவங்க கட்சியில ஜெயிச்சு தலைவரா நின்னதுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதியை மக்களுக்கு நிறைவேற்றுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா, பெரியார், கலைஞர், காமராஜர் இவங்க எல்லாருமே ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். அரசியல் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் நேரடியாக தாக்கிக்காம மறைமுகமா தான் தாக்கி பேசினாங்க. அது மட்டும் இல்லாம மக்களை எப்படியெல்லாம் வழிநடத்தலாம், எப்படியெல்லாம் அவங்களுக்கு திட்டங்களை அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களா தான் அவங்க உருவானாங்க. இந்த மாதிரி தான் அந்த காலத்து அரசியல் இருந்துச்சு. இப்போ இந்த காலத்து அரசியல் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இருக்கிற தலைவர்களும் தொண்டர்களும் நட்புறவோட இருக்கிறாங்களா, உண்மையா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இப்ப வந்து அரசியலுக்குலாம் எப்படிலாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிமட்ட தொண்டர்களா பல வருஷங்களா கட்சிகளுக்காக உழைச்சி வேலை செஞ்சவங்க யாருமே வரதில்லை. ரொம்ப எளிமையா பணம் உள்ளவங்களும் தொழிலதிபர்களா இருக்கிறவங்க, சினிமால இருக்கிறவங்க, அப்புறம் ஒரு குடும்பத்துல ஆட்சியில ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாரிசை மறுபடியும் எடுத்துட்டு வந்து அதே இடத்துல நிறுத்துறாங்க. குற்றவாளிகளும் வராங்க. இந்த குற்றம் புரிஞ்சவங்களும் ஏன் அரசியலுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தப்புகளை மறைக்கணும் அப்படின்னா அரசியல் வந்து ஒரு கருவியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப இருக்கிற தலைவர்களுக்கு கொள்கை இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா மக்களை அவங்க நேரடியா போய் சந்திக்கிறது இல்ல, மக்கள் படுற கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதும் இல்ல. இப்ப இருக்கிற கொள்கை எல்லாமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு பாதியாகவும் மக்களுக்கு பாதியாகவும் தான் இருக்குது. இதனால இயற்கை வளங்கள் ரொம்பவுமே பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம காடுகளையும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரவாத்து கொடுக்குறாங்க. இதனால மக்களுடைய வாழ்வாதாரமே ரொம்பவுமே பாதிக்கப்படுது. வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் வந்ததுனால எல்லாமே டிஜிட்டல் உலகமா மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்களை நேரடியா போய் சந்திக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒன்னாதான் இருக்கு. யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமா அவங்கள போயிட்டு பார்க்க முடியல. அந்த காலத்து அரசியல்ல பார்த்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாருமே மக்களை நேரடியா போய் சந்திச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, பழகிருப்பாங்க, அவங்களோட ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க. அந்த ஒரு எளிமை இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற அரசியல்ல அந்த ஒரு எளிமையே இல்லாம போச்சு. பஸ்ஸுக்குள்ள இருந்து மக்களுடைய கோரிக்கையை வாங்கிக்கிறதும், வீடியோ கால் மூலியமா அவங்களுடைய கோரிக்கையை கேட்டு தெரிஞ்சுக்கிறதும், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலத்து அரசியல் தலைவர்கள் எல்லாருமே மக்களை வந்து நேரடியாக சந்திக்கும் போது நான் உங்களுக்காக இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கேன், இந்த கோரிக்கையெல்லாம் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே நிறைவேற்றுறதே கிடையாது. இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் நேரடியாக தாக்கி பேசிக்கிறாங்க. நீ பேசுறியா, நானும் பேசுவேன் அப்படின்ட்டு போட்டி போட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இப்ப இருக்கிற தலைவர்கள் யாருக்குமே அனுபவமே இல்லை. அனுபவம் இல்லாம தான் அரசியலுக்கு வராங்க. ரொம்பவுமே கம்மியான அனுபவத்தோடும் வராங்க. மக்களை எப்படியெல்லாம் வழிநடத்தலாம் அப்படின்ற ஒரு சின்ன அனுபவத்தோட தான் உள்ள வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தொகுதி மக்கள் யார் யாருன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய தொகுதி மக்களையே அவங்களுக்கு தெரியாம போகுது. அதனால அவங்களுடைய தேவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் இந்த காலத்து அரசியல் நடந்துட்டு இருக்கு. இப்போ எதிர்காலத்து அரசியலை பத்தி பார்க்கலாம். நேற்று அரசியலை பத்தியும் பார்த்தோம், இன்னைக்கான அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். ஆனா எதிர்காலத்துல எப்படியெல்லாம் அரசியல் இருக்கும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. நம்ம ஒரு சின்ன கற்பனையோட சொல்லலாம். நேற்று அரசியல் நடந்ததை வச்சியும் இன்னைக்கு நடக்கிற அரசியலை வச்சியும் நம்ம எதிர்காலத்து அரசியலை பார்க்கலாம். எதிர்காலத்துல அரசியல் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலா ஆயிடும். இப்பவே டிஜிட்டல் தான் இருக்கு, இன்னமும் டிஜிட்டல் அட்வான்ஸா ஆயிடும். எல்லாமே ரோபோக்கள் வர ஆரம்பிச்சிடும்.
ஆரம்பிச்சிருவாங்க. ரோபோக்கள் மூலயமா அரசியல் பண்றது, அவங்களே பிரச்சாரத்துக்கும் போற மாதிரி இருக்கும். போயிட்டு மக்களை நேரடியா ரோபோக்களும் மக்களும் சந்திச்சு பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்பவுமே பொலிட்டிக்கல்ல ரொம்பவுமே ஒரு ஆர்வமா இருக்காங்க. ஸோ அவங்களும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு கணிப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம திரைப்பட பிரபலங்கள்ல இருந்தும் வரலாம். ஏன் நீங்க கூட வரலாம், ஏன் நான் கூட வரலாம். ஏன்னா எதிர்காலத்துல என்ன நடக்கும், எந்த மாதிரிலாம் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இதை வச்சு பார்க்கும்போது அரசியலுக்கு யார் ஒன்னால வரலாம், எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது தெரியுது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கடந்த கால ஞானத்தையும் இன்றைக்கு நடக்கிற நடைமுறையை வச்சியும் ஒரு நம்பிக்கையான ஒரு பயணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நாமளும் அந்த பயணத்துல ஒரு ஒற்றுமையோடு ஒரு பொறுப்புணர்ச்சியோட அறிவோடு நடந்தா ஒரு நல்ல ஜனநாயகத்தையே உருவாக்கலாம். நேற்று இன்று நாளை அரசியலை பத்தி தெரிஞ்சுக்க பிரியோ டிவி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்க விஜே அபி. இது உங்களின் நேற்று இன்று நாளை.